எந்த உளவியல் காரணி ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நடத்தையை தூண்டி வழிநடத்தி நிலைநிறுத்துகிறது? ஊக்கம். வைகோட்ஸ்கியின் சமூக கலாச்சார கோட்பாட்டின்படி உயர் மன செயல்பாடுகள் எதிலிருந்து உருவாகின்றன? சமூக தொடர்புகள் மற்றும் கலாச்சார கருவிகள். அட்கின்சன் ஷிஃப்ரின் மாதிரியின்படி நினைவக அமைப்புகளின் வரிசை முறை என்ன? புலன் நினைவகம், குறுகிய கால நினைவகம், நீண்டகால நினைவகம். பழைய தகவல்கள் புதிய தகவல்களை நினைவு கூறுவதை தடுக்கும்போது அந்த நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முன்னோக்க தடை. வானவில்லின் நிறங்களை நினைவில் கொள்ள ராய்ஜி பிவி என்ற சுருக்க பெயரை ஆசிரியர் பயன்படுத்துவது எதற்கு உதாரணம்? நினைவாற்றல் கருவி. ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகள் மற்றும் குறிப்பிட்ட நேரத்துடன் தொடர்புடைய அனுபவங்களின் நினைவாற்றல் எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? நிகழ்வு சார்ந்த நினைவகம். கற்றல் வளைகோட்டில் செயல்திறனில் எந்த முன்னேற்றமும் இல்லாத தற்காலிக கட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கற்றல் தேக்க நிலை. ஆரம்பத்தில் வேகமான முன்னேற்றத்தை காட்டி பின்னர் முன்னேற்ற விகிதம் குறையும் கற்றல் வளைகோடு எது? எதிர்மறை முடுக்க வளைகோடு. கற்றல் வளைகோட்டில் உடலியல் எல்லை ஏற்படுவதற்கான முதன்மை காரணம் என்ன? வேகம், வலிமை அல்லது நரம்பு மண்டலத்தின் இயற்பியல். மனதை ஒரு கருப்பு பெட்டியாக பிளாக் பாக்ஸாக கருதி கவனித்து பார்க்கக்கூடிய தூண்டல் தூளங்கள் தொடர்புகளில் மட்டுமே கவனம் செலுத்தும் கற்றல் கோட்பாடு எது? நடத்தைவியல். 11. மனித மனச்செயல்பாடுகளை கணினியுடன் ஒப்பிடும் கோட்பாடு எது? அறிவாற்றலியல். 12. சுயமரியாதை, கற்றவர் தன்னாட்சி, உணர்ச்சி தேவைகள் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியை வலியுறுத்தும் கோட்பாடு எது? மனிதநேயவியல். 13. பூனைகளை புதிர்பெட்டியில் வைத்து பரிசோதனை செய்து முயற்சி பிழை கற்றல் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? எட்வர்ட் தார்ண்டைக். 14. திறம்பட கற்றலுக்கு உடனியல் அல்லது மனரீதியான ஆயத்த நிலை அவசியம் என்பதை வலியுறுத்தும் தார்ண்டைக்கின் விதி எது? ஆயத்த விதி. 15. திரும்ப திரும்ப பயிற்சி செய்வது தூண்டல் தூளங்கள் இணைப்பை வலுப்படுத்துகிறது. இக்கூற்று எதனை குறிக்கிறது? பயிற்சி விதி. 16. இவான் பாவ்லோவின் நாய் சோதனையில் இயல்பான தூண்டல் யூசிஎஸ் எது? உணவு பொடி. 17. பயிற்சிகளுக்கு முன் மணி அடித்தபோது நாய்க்கு உமிழ்நீர் சுரக்கவில்லை. இந்த நிலையில் மணி ஓசை என்பது? நடுநிலை தூண்டல். 18. செவ்வியல் ஆகநிலையுறுத்தலில் உணவு அளிக்கப்படாமல் மணி ஓசை மட்டும் தொடர்ந்து எழுப்பப்பட்டால் என்ன நடக்கும்? மறைந்து போதல். 19. வெள்ளை எலியை கண்டு பயப்பட பழக்கப்பட்ட ஒரு குழந்தை வெள்ளை முயலை கண்டாலும் பயப்படுகிறது. இந்நிகழ்வு? தூண்டல் பொதுமைப்படுத்துதல். 20. ஸ்கின்னரின் செயல்படு ஆகநிலையுறுதல் கோட்பாடு நடத்தை எதனால் பாதிக்கப்படுகிறது என்பதை முதன்மையாக கூறுகிறது? விளைவுகள். 21. ஒரு விருப்பமான நடத்தையை அதிகரிக்க ஒரு விரும்பத்தகாத தூண்டலை நீக்குவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர்மறை வலுவூட்டல். 22. எந்த வலுவூட்டல் அட்டவணை அதிகபட்ச நடத்தை வீதத்தையும் அழிந்து போதலுக்கு அதிக எதிர்ப்பையும் தருகிறது? மாறுபடும் விகிதம். 23. ஒரு சிக்கலான இலக்கு நடத்தையை நோக்கிச் செல்லும் சிறிய மாற்றங்களை படிப்படியாக வலுவூட்டும் முறை? வடிவமைப்பு முறை. 24. ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கும் பொருட்கள் ஒரே குழுவாக கருதப்படும் என்ற கெஸ்டால்டின் காட்சி விதி எது? அண்மை விதி. 25. அரைகுறையாக உள்ள ஒரு உருவத்தை மனதால் முழுமைப்படுத்தி பார்க்கும் மனித மனதின் போக்கு? நிறைவு விதி.
26. ஒரு சூழலில் கற்றல் மற்றொரு புதிய சூழலில் கற்றலை எளிதாக்கி மேம்படுத்தினால் அது நேர்மறை கற்றல் மாற்றம். 27. கியர் வைத்துள்ள காரை ஓட்ட பழகிய ஒருவர் தானியங்கி காரை ஓட்டும்போது கியர் மாற்ற முயல்வது எந்த கற்றல் மாற்றத்தின் உதாரணம்? எதிர்மறை கற்றல் மாற்றம். 28. சதுரங்கமாட கற்றுக்கொள்வது ஒரு மாணவரின் நீச்சல் திறனில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. இது பூஜ்ய கற்றல் மாற்றம். 29. கற்றல் மாற்றத்திற்கான சமமான கூறுகள் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஈயல் தாண்டைக். 30. அடிப்படை கொள்கைகளை புரிந்து கொள்வதன் மூலம் கற்றல் மாற்றம் நிகழ்கிறது என்ற பொதுமைப்படுத்தல் கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? சார்லஸ் ஜட்.